ரோட் ஷோ கிடையாது, ரோட்டில் இன்னும் மீட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. போட்டோன்னா ஒரு ஒரு மைதானம் மாதிரி திட்டலில் தான் போட போகிறாங்க, அது மட்டும் 100% ஷுவர். ஸோ கூடிய சீக்கிரம் விஜயனோட கம்பேக் பார்க்கணும், அவர் பழைய மாதிரி பேசணும். இதை விட டபுளாக அவர் திரும்பி வந்துட்டார், பேசவும் போகிறாரு. இனிமேட்டு அது கொஞ்சம் வைப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது. எந்த வரைக்கும் அது டவுன் ஆகலை, ஐபி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த நான் கரூர் இஷ்யூனால மட்டும்தான் ஓடு நிற்கிது தவிர மற்றபடி எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஏன்னா அவங்க வங்கி கணக்குக்கு எல்லாருக்குமே இப்போ கிரெடிட் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் அவர் சென்னைக்கு வர வச்சு பார்த்தாருன்னா அதுவே அவருக்கு ப்ளஸ் தான். ஏன்னா பர்மிஷன் கிடைக்காத போது நம்ம அதை போகிறது சரியாக வராது. அப்படி சப்போஸ் அவர் போயிட்டாருன்னா ரூல்ஸ் மீறி போகிறீங்க, அப்புறம் நீங்களாம் போயிட்டீங்க அப்படின்றது ஒரு கிரியேட் பண்ணுவாங்க, யாருக்குன்னே சும்மாவே கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இது வேறு. ஸோ அதனால் எல்லாத்தையும் யோசிச்சு தான் விஜய் என்ன பண்ணுவார். எல்லாரும் மக்களும் தெளிவாக இருக்காங்க, மக்களுக்கு தெரியாது என்ன ஏதுன்றது. ஸோ சென்னைக்கு அவங்க வருவாங்களா, 41 குடும்பம் போய் விஜயை பார்ப்பாங்களா, அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது அஃபிஷியலாக வெளியே வந்த பிறகு தான், இந்த டேட்டுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, இவங்க எல்லோரும் ஒத்துக்கணும்னு சொன்ன பிறகு தான் அது அஃபிஷியலாக தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது. இந்த அரசியல்ன்றது நிறைய இஷ்யூ, நிறைய நெகட்டிவ்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம காலையிலே போட்டக்கூடாது. நம்ம நோக்கம் என்ன, மக்களுக்கான பயணம் மட்டும்தான். ஸோ சம்மந்தப்பட்ட மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. மற்றபடி யாரும் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் தான் நம்ம விட்டுருந்தோம். ஏன்னா இது கரூர் சம்மந்தப்பட்ட அந்த 41 குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அது தவிர்த்து வேறு எதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. அவங்க முடிவு தான் நம்ம முடிவு. சப்போஸ் அவங்க வர முடியல சார் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே, அதுக்கு என்னவோ அது அவர் பண்ணுவார், சரிங்களா. அதுக்குன்னு எல்லாருமே வரமாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. விஜயனை பற்றி தெரியும், விஜயனை பர்மிஷன் கொடுக்காத போது மக்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. சரி ஓகே நம்ம போகலாம், நம்ம அண்ணன் நம்ம தம்பி தானே அப்படின்னு அவங்க போவாங்க. சில பேர் அதை ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அதை ஒரு நெரட்டிவாக பிம்பம் பண்ணுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, அது தெரியும். பட் இருந்தாலும் மக்களுக்கு தெரியும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதை 41 குடும்பம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இனி வரப்போகிற காலங்களில் விஜயனோட அந்த கம்பேக், அந்த வியூ, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எப்படி இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு தெரியும் 26 யாருக்கு போகணுன்றது. ஏன்னா இப்போ மழை டைமு, இன்னும் அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப போயிட்டுருக்கு. பார்த்துருப்பீங்க, மழை தண்ணி தேங்கி சென்னையில் அங்கே தேங்கி நிற்கிது அப்படியே. அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பு இல்லை ஒன்றும் சரியா. ஸோ அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்ஸ் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் எலெக்ஷன் அப்போ தெரியும். விஜயனோட அந்த வருகைக்கு எல்லாருமே ஆவலாக இருக்கும், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் விஜயன்